+2 வகுப்பில் 7465 மாணவர்கள் ஸ்கிரைப் உதவியுடன் தேர்வெழுத உள்ளனர். பொதுத் தேர்வெழுத 281 சிறைவாசிகள் பதிவு செய்துள்ளனர். தமிழகத்தில் மாநில பாடத்திட்டத்தில் +2 பொதுத் தேர்வு இன்று முதல் நடைபெற்று வரும் நிலையில் இந்த தேர்வை 27,783 தனி தேர்வர்கள் உட்பட 8,27,475 பேர் எழுத உள்ளனர். தமிழகத்தில் நிகழ்கல்வியாண்டுக்கான +2 பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்த தேர்வை பள்ளி மாணவர்கள் 7,99,692 பேர், தனித் தேர்வர்கள் 27,783 பேர் என மொத்தம் 8,27,475 பேர் எழுத உள்ளனர். +2 வகுப்பில் 7,465 மாணவர்கள் ஸ்கிரைப் உதவியுடன் தேர்வெழுத உள்ளனர். பொதுத் தேர்வெழுத 281 சிறைவாசிகள் பதிவு செய்துள்ளனர். இதற்காக 3,412 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணியில் தினமும் 49,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்படுவர். பொதுத் தேர்வு முறைகேடுகளை தடுக்க சுமார் 4,900க்கும் மேற்பட்ட பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக பொதுத் தேர்வு நேரங்களில் எவ்வாறு தயாராக இருக்க வேண்டும், வகுப்பறையில் எத்தனை மாணவர்களை அமர வைக்க வேண்டும், வகுப்பறையில் குடிநீர், பள்ளிகளில் கழிப்பறை வசதி சரியாக உள்ளதா என்பது குறித்து முதன்மை கண்காணிப்பாளர்கள் தேர்வறை கண்காணிப்பாளர்களுக்கு கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இணையவழி கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. தொடர்ந்து தேர்வு மையங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னேற்பாடுகள் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். நிகழாண்டு மேல்நிலைத் தேர்வில் இயற்பியல், வேதியியல், கணிதம், வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் பாடங்களில் தேர்வெழுதும் தேர்வர்களுக்கு பெரிய எழுத்துக்களில் A4 அளவிலான மடக்கை புத்தகங்கள் 20,000 எண்ணிக்கையில் வழங்கப்பட உள்ளது. இவ்வாண்டு முதல் கணக்கு பதிவியல் பாடத்திற்கு தேர்வர்கள் நிரலாக்க வசதியற்ற சாதாரண கால்குலேட்டர் பயன்படுத்தலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. +2 பொதுத் தேர்வில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு இருக்கை வசதி, சொல்வதை எழுதுபவர் நியமனம், கூடுதல் நேரச் சலுகை வழங்குதல் போன்றவற்றில் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு உரிய வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட்டுள்ளன. +2 பொதுத் தேர்வின் முதல் நாளான திங்கட்கிழமை இன்று தமிழ் உள்ளிட்ட மொழி பாடங்களுக்கான தேர்வுகள் நடைபெற்றன. முன்னதாக இந்த வகுப்புக்கான செய்முறை தேர்வுகள் பிப்ரவரி 9 முதல் பிப்ரவரி 14 வரை நடத்தப்பட்டு மதிப்பெண்கள் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டது.